ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம வட்டம் வச்சு ஒரு சம் பார்க்க போகிறோம். வாங்க சம்குள்ளே போகலாம். வட்டத்தின் பரப்பு வந்து 150 சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா வட்டத்தோட சுற்று வட்டத்தோட அளவு என்ன அப்படின்னு கேட்டாங்க. வட்டத்தோட பரப்பளவு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. வட்டத்தோட பரப்பளவுனா வட்டத்துக்கு பரப்பளவான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா πr² அப்படின்றத ஃபார்முலா. ஆறுனா ஆரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு போட்டிருக்காங்க. πr² அப்படின்றத அந்த ஃபார்முலா. அதோடைய மதிப்பு கொடுத்துட்டாங்க 154 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுற்றுவட்டத்தோட அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சுற்றுவட்டம்னா பார்த்தீங்கன்னா இந்த சுற்றி இருக்குல்ல, இந்த அளவு சுற்றளவுன்னு சொல்லுவாங்கல்ல, சுற்றி அந்த அளவோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 2πr அப்படின்னா 2πr மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. πr² மதிப்பு கொடுத்துட்டாங்க. πr² இந்த அளவு ஃபுல்லாக பரப்பளவுனா இந்த அளவு ஃபுல்லாக எவ்வளோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க 154. 2πrனா அந்த சுற்றளவு எவ்வளோ அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இதுதான் நம்ம இப்போ போட போகிறோம். πr² கொடுத்துட்டாங்களா, பைக்கு பதிலாக என்ன வேல்யூ போடலாம்? π = 22/7 அதை போட்டுக்கலாமா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா πr² பதிலாக 22/7 r² = 154 அப்படின்னு நம்ம போடுறோம். சரியா? அப்போ நம்ம என்ன எடுத்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா r² மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு என்ன பண்ணலான்னா 154 × 7/22 அப்படின்னு போடுறோம். சரியா? இது மாதிரி போட்டோன்னா இப்போ என்ன பண்ணலான்னா கீழே 22 154 கேன்சல் பண்ணலாமா? முதல்ல 2 டேபிளால் பண்ணால் 2 11s வரும், 2 7s 14 வரும், மிச்சம் 1 இருக்குது 7 வரும். சரிங்களா? இப்போ திரும்ப வந்து என்ன டேபிளால் பண்ணலாம் அப்படின்னா 11 வாய்ப்பாடில் அடிக்கலாம். 11 1 இங்கே 11 7 அப்படின்னு வரும். ஸோ r² = 7 × 7 அப்படின்னு வருது. அப்போனா r = என்ன மதிப்பு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 அப்படின்னு மதிப்பு வரும். சரி, இப்போ நம்ம ஆரை கண்டுபிடிச்சிட்டோம். இதிலேருந்து நம்ம அடுத்தது கண்டுபிடிக்கிறது ஈஸி தானே. 2πr ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 2πr அப்படியே எடுத்து எழுதுங்க. 2πr = 2 × πக்கு பதிலாக 22/7, ஆறுக்கு பதிலாக 7. சரியா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 7 7 அடிச்சிடலாமா? 7 7 கேன்சல் ஆகிடும். மேலே என்ன இருக்குது? 2 × 22 அப்படின்னு இருக்குது. 2 22 பெருக்குனா என்ன வரும்னா 44 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஆப்ஷன் பி 44 அப்படின்றது ஆன்சர். இது மாதிரி ஒரு வட்டத்தோடைய நேராக ஆரம் என்னன்னு கொடுக்காம, ஆரம் கொடுத்துட்டு சுற்றளவு கேட்காம பரப்பு கொடுத்துட்டு சுற்றளவு கேட்கலாம், சுற்றளவு கொடுத்துட்டு கூட பரப்பு கேட்கலாம். இந்த மாதிரி கேட்டால் நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல அந்த வேல்யூலேருந்து பரப்பு கொடுத்துட்டாங்கன்னா அதுலேருந்து என்ன பண்ணணும், நம்ம அதுலேருந்து ஆரத்தோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா சுற்றளவை கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி வந்து 2 ஸ்டெப்பாக இந்த சம்மை போடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஈஸியான சம்மாக தான் இருக்கும். நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதே மாதிரி ஒரு சம்மை வந்து பார்ப்போம். தேங்க்யூ.